தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்களின் 4 சாய்ஸ். உங்களுக்கு ஏற்றதை நீங்களே தேர்வு செய்யலாம். இச்சலுகை தங்கமயிலின் அனைத்து கிளைகளில் அக்டோபர் 5 வரை மட்டுமே. தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும். 71வது திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடந்தது. சிறந்த நடிகர் நடிகைகள், சினிமா கலைஞர்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த திரைப்படமாக 12th ஃபெயில் திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இயக்குனர் விது வினோத் சோப்ரா விருதை பெற்றுக் கொண்டார். 12th ஃபெயில் படத்தில் நடித்த விக்ராந்த் மாசி சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றார். ஜவான் படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக ஷாருக் கானுக்கும் சிறந்த நடிகர் விருது வழங்கப்பட்டது. 35 ஆண்டுகளுக்கும் மேலாக முன்னணி நடிகராக இருக்கும் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் பெறும் முதல் தேசிய விருது இதுதான். சிறந்த நடிகை விருதை ராணி முகர்ஜி பெற்றார். மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வே ஹிந்தி படத்தில் நடித்ததற்காக விருது பெற்ற ராணி முகர்ஜிக்கும் இதுதான் முதல் தேசிய விருது. சிறந்த துணை நடிகை விருதை உள்ளொழுக்கு மலையாள படத்தில் நடித்த நடிகை ஊர்வசி பெற்றார். சிறந்த துணை நடிகர் விருதை பார்க்கிங் தமிழ் படத்தில் நடித்த நடிகர் MS பாஸ்கர் பெற்றார். சிறந்த இசையமைப்பாளர் விருதை வாத்தி படத்துக்கு இசையமைத்த GV பிரகாஷ் பெற்றுக் கொண்டார். சிறந்த பிராந்திய படங்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த தமிழ் படமாக தேர்வான பார்க்கிங் படத்துக்கு விருது தேர்வானது. தயாரிப்பாளர் சினிஷ் விருதை பெற்றுக் கொண்டார். சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான விருதையும் பார்க்கிங் தட்டிச் சென்றது. அந்த விருதை இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஜனாதிபதியிடமிருந்து பெற்றுக் கொண்டார். 1978 முதல் பல மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள நடிகர் மோகன்லாலுக்கு இந்திய சினிமாவின் மிக உயர்ந்த விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை வழங்கி ஜனாதிபதி திரௌபதி முர்மு கௌரவித்தார். 2001இல் பத்மஸ்ரீ மற்றும் 2019இல் பத்மபூஷன் விருதுகளை மோகன்லால் பெற்றார். அவரது திரை வாழ்க்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக தாதா சாஹேப் பால்கே விருது கிடைத்துள்ளது. श्री मोहनलाल जी को दादा साहेब फाल्के लाइफ टाइम अचीवमेंट पुरस्कार की ढेरों बधाई. Thank you, Honorable President and distinguished guests. Many congratulations, Shri Mohanlal.